இவங்க தான் நம்ம உயிருக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியவங்க. இவங்களை எப்படி நம்ம கூட 10-15 வருஷத்துக்கு பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பக்கெட்டில் நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அவங்கள அழுங்காமல் குழுங்காமல் பத்திரமா உள்ளே இறக்கியாச்சுங்க. உள்ளே இறக்கி அவங்க முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டாச்சுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க. இப்போ பாத்திரம் நமக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு. பாத்திரத்தை எடுத்து நல்லா துணியை வச்சு துடைச்சிருங்க. துடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஒரு துணியோ அல்லது ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணுற டூலோ எடுத்து நல்லா உள் சைடு வெளி சைடுன்னு சொல்லிட்டு 2 பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ 5 மணி நேரமோ அல்லது 6 மணி நேரமோ வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இப்போ ஸ்ட்ராங்கான பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஸ்மெல்லு போகலையே, அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் ஆரம்பிக்கணுங்க. பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி நிறச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கைட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுறலாங்க. அந்த மண் ஸ்மெல் எல்லாமே அந்த தண்ணியிலேயே வந்துடுங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் அதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. கொதிக்க விட்டுட்டிங்கன்னா மீதம் இருக்கிற அந்த ஸ்மெல்லும் நமக்கு அந்த தண்ணியிலேயே போயிருங்க. இப்போ நம்ம நல்லா அதை ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு அதை அப்படியே கீழே ஊற்றிடலாங்க. கீழே ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு அந்த மாவை நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து விட்டுட்டு லைட்டாக சூடானாவே போதுங்க. இப்போ கீழே இறக்கி ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நல்லா அந்த மாவாலேயே நல்லா உள்ள பானையெல்லாம் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கான பானை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கழுவி எடுத்துட்டு அதை நல்லா துணியால் துடைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காதுங்க. இப்போ நம்ம தாராளமாக நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு நம்ம கூட அப்படியே பத்திரமா இருப்பாங்கங்க. இவங்களை நம்ம விட்டுறவே கூடாதுங்க.